கட்டிடங்கள் வாடகை கட்டிடங்களிலும் பல்வேறு கட்டிடங்கள் பயன்படுத்த முடியாத நிலையில் சிதிலமடைந்த நிலையிலும் இருந்து வருகிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற நாளிலிருந்து தொடர்ந்து கடந்த 3 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் அந்த ஒன்றிய அரசின் 15வது நிதி ஆணையம் போன்ற பல்வேறு ஆணையங்களின் மூலமாக பெறப்படுகிற நிதியிலிருந்து தொடர்ந்து புதிய கட்டிடங்கள் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்துவிடப்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்று காலை ராமநாதபுரம் மாவட்டத்தில் மாண்புமிகு பிற்படுத்தப்பட்டோர் துறை அமைச்சர் அவர்களும் பங்கேற்ற ஒரு நிகழ்வில் 19 கட்டிடங்கள் காலை 12 மணிக்கு பார்த்திபனூர் என்கின்ற ஊரில் திறந்து வைக்கப்பட்டது. அந்த வகையில் இன்றைக்கு மதுரை மாவட்டத்தில் 5 கட்டிடங்கள் 1 கோடியே 60 மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை இன்றைக்கு கல்லந்திரி ஆரம்ப சுகாதார நிலையத்தில் கட்டப்பட்டிருக்கிற 60 லட்சம் மதிப்பிலான ஒரு கட்டிடம் ஒன்று தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிகழ்வின் மூலம் சக்குடி என்கின்ற பகுதியில் கட்டப்பட்ட ஒரு துணை சுகாதார நிலையமும், டி ஆண்டிப்பட்டி என்கின்ற பகுதியில் கட்டப்பட்ட ஒரு துணை சுகாதார நிலையமும், வெள்ளரிப்பட்டி என்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட இன்னொரு சுகாதார நிலையமும், உச்சப்பட்டி என்கின்ற இடத்தில் கட்டப்பட்ட ஒரு துணை சுகாதார நிலையமும் ஆக 4 துணை சுகாதார நிலையங்கள், ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு தேவையான கட்டிடம் என்று 6 இடங்களுக்குரிய கட்டிடங்கள் தற்போது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. 1 கோடியே 60 லட்சம் மதிப்பிலான இந்த கட்டிடங்கள் இன்று முதல் மக்களின் பயன்பாட்டிற்கு வருகிறது. மதுரையை பொறுத்தவரை இது மட்டுமல்லாது ஏராளமான பணிகள் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு அமைச்சர்கள், மரியாதைக்குரிய வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவரிடத்தில் வைக்கிற கோரிக்கைகள் ஏற்கப்பட்டு இன்றைக்கு மதுரை மாவட்டத்தை சுற்றி குறிப்பாக எல்லா இடங்களிலும் புதிய மருத்துவத்துறைக்கு சம்பந்தமான கட்டிடங்கள் இன்றைக்கு தொடர்ச்சியாக கட்டப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மதுரை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில், ராஜாஜி மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் செலவில் குழந்தைகள் நலம் மற்றும் ஆராய்ச்சி மைய கட்டிடம் ஒன்று கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் இந்த வார்டு கட்டிடப் பணி மற்றும் கழிவுநீர் சுத்திகரிப்பு கட்டிடம் ஒன்று 3 கோடியே 60 லட்சம் செலவில் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலூரில் அரசு மருத்துவமனையை கூடுதலாக ஒரு 60 படுக்கைகள் கொண்ட அவசரகால தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்று 9 கோடியே 21 லட்சம் ரூபாய் செலவில் கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஏறத்தாழ 90% பணிகள் நிறைவுற்றிருக்கிறது. பணிகள் முழுமையுற்றவுடன் விரைந்து திறந்து வைக்கப்படவிருக்கிறது. அதேபோல் 50 படுக்கைகள் கொண்ட தீவிர சிகிச்சை பிரிவு கட்டிடம் ஒன்றும் அதே மேலூர் அரசு மருத்துவமனையில் 20 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வருகிறது. அது தற்போது தரை தளம் மற்றும் 4 தளங்களுடன் கூடிய அந்த கட்டிடம் 60% பணிகள் முடிவுற்றிருக்கிறது. அந்த பணிகளும் வேகமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதேபோல் உசிலம்பட்டியில் ஒரு ஒருங்கிணைந்த ஆய்வக கட்டிடம் ஒன்று 1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்படி பல்வேறு பணிகள், குறிப்பாக ஆரம்ப சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை சமயநல்லூர், செக்கானூரணி, அதேபோல் கச்சக்கட்டி, அலங்காநல்லூர், தும்மக்குண்டு, விக்கிரமங்கலம், மில்கேட், மேலக்கல் போன்ற பகுதிகளில் ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கு தேவையான புதிய கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துணை சுகாதார நிலையங்களை பொறுத்தவரை கருப்பாயூரணி, ஆத்தங்கரைப்பட்டி, அம்பலத்தடி, பெருங்குடி, எஸ் புளியங்குளம் ஆகிய பகுதிகளில் துணை சுகாதார நிலையத்திற்கு தேவையான கட்டிடங்கள் கட்டும் பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக ஆரம்ப சுகாதார நிலையங்களுக்கும் துணை சுகாதார நிலையங்களுக்குமான கட்டிடங்கள் 18 என்கின்ற வகையில் இந்த பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆக மதுரையை பொறுத்தவரை ஒரு 66 கோடியே
86 லட்சம் ரூபாய் செலவில் 18 கட்டிடப் பணிகள் தற்போதும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கடந்த ஆண்டு ஜூன் திங்கள் 6ஆம் தேதி 500 நகர்ப்புற நலவாழ்வு மையங்களை சென்னையிலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார்கள். அதில் 21 மாநகராட்சிகள், 63 நகராட்சிகளுக்கென்று 708 மருத்துவமனைகள் கட்டப்படும் என்று அறிவிக்கப்பட்டு அதில் 500 ஒரே நாளில் மாண்புமிகு முதல்வர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டது. அதை பொறுத்தவரை 64 மருத்துவமனைகள் மதுரையில் அமையும் என்று அறிவிக்கப்பட்டது. அந்த வகையில் மதுரை மாநகராட்சியில் 62ம், திருமங்கலம் நகராட்சியில் 1ம், மேலூர் நகராட்சியில் 1மாக 64 நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் அறிவிக்கப்பட்டது. ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர், ஒரு மருந்து ஆளுநர், ஒரு உதவியாளர் என்கின்ற வகையில் அந்த 4 பணியிடங்களோடு தொடங்கப்பட்ட அந்த மருத்துவமனைகளை பொறுத்தவரை அன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்களின் மூலம் 46 இடங்களில் திறந்து வைக்கப்பட்டது. மதுரை மாநகராட்சிக்குட்பட்ட இடங்களில் 45ம், திருமங்கலம் நகராட்சியில் 1மாக திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. மீதம் இருக்கிற 18 இடங்கள் மதுரையை பொறுத்தவரை மிக விரைவில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. எல்லா இடங்களிலும் கட்டிடப் பணிகள் முடிவுற்றிருக்கிறது. மருத்துவர்கள், அது சம்பந்தமான மருத்துவம் சம்பந்தப்பட்ட களப்பணியாளர்களை டிஸ்ட்ரிக்ட் ஹெல்த் சொசைட்டி என்று சொல்லப்படுகிற மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலான அந்த நிர்வாகம் பணியில் அமர்த்துவதற்கு அரசாணைக்காக காத்திருக்கிறோம். மிக விரைவில் அந்த பணியிடங்களும் நிரப்பப்பட்டதற்கு பிறகு மதுரையை பொறுத்தவரை இன்னமும் 18 இடங்களில் அந்த நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கூடுதலாக மதுரையில் திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இதோடு மட்டுமல்லாது மாண்புமிகு வணிக வரித்துறை அமைச்சர் அவர்கள் ஒரு தனது தொகுதிக்குட்பட்ட எஸ் ஆலங்குளம் என்கின்ற பகுதியில் புதிய ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை வைத்து அந்த வகையில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் ஒன்று புதிதாக கட்டும் பணி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மிக விரைவில் அதுவும் பயன்பாட்டுக்கு வரவிருக்கிறது. மாண்புமிகு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அவர்கள் ஆரப்பாளையத்தில் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் வேண்டும் என்று கேட்டிருந்தார் மாண்புமிகு தமிழக முதல்வரிடத்தில். அவருடைய கோரிக்கையும் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் ஏற்று அவருக்கும் ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கான ஒப்பளிப்பை தந்தார்கள். அந்த வகையில் 2 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் தலா 1,20,00,000 மதிப்பீடுகளில் கட்டும் பணிகள் முடிவுற்றிருக்கிறது. தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமாக 50 ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மற்றும் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் கட்டும் பணிகள் நிறைவுறும் தருவாயில் இருக்கிறது. அதற்கும் மருத்துவர்கள், மருத்துவம் சார்ந்த களப்பணியாளர்களை நியமிப்பதற்கு அரசாணை அதற்காக காத்திருக்கிறோம். மிக விரைவில் அந்த பணிகளும் முடிவுற்று திறந்து வைக்கப்படவிருக்கிறது. இப்படி மதுரையை பொறுத்தவரை மதுரையின் மருத்துவ கட்டமைப்பு இன்றைக்கு மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களால் மிக சிறப்பாக இன்றைக்கு மேம்படுத்தப்பட்டு பெரிய அளவில் அது தரம் உயர்த்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு 6 புதிய கட்டிடங்கள் 1,60,00,000 மதிப்பீட்டில் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை தொடர்ந்து நம்முடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக கோரிக்கை வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 2 நாட்களுக்கு முன்னால் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் அமைச்சர் அதில் தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிற வகையில் பதில் அளித்திருக்கிறார். விரைவில் கட்டுவோம் என்றும் உறுதி அளித்திருக்கிறார்கள். மிக விரைவில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவருடைய வழிகாட்டுதலை பெற்று நானும் துறையின் செயலாளரும் ஒன்றிய அரசின் புதிய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சரை சந்தித்து மீண்டும் எய்ம்ஸ் சம்பந்தமான கோரிக்கையை வைக்கவிருக்கிறோம். ஏற்கனவே மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக திரு மன்சுக் மாண்டவியா அவர்கள் பதவியில் இருந்த நேரத்தில், பொறுப்பில் இருந்த சமயத்தில் ஒரு 11-12 முறை நாங்கள் டெல்லியில் அவரை சந்தித்து எய்ம்ஸ் மருத்துவமனையின் கட்டுமான பணிகளை விரைவுபடுத்திட வேண்டும் என்று கோரியிருந்தோம். அது மட்டுமல்ல, மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களே ஜப்பானுக்கு ஜைகா நிர்வாகத்திற்கு, குறிப்பாக ஜப்பான் பன்னாட்டு கூட்டுறவு முகமை இடத்தில் நாமே நேரடியாக போய் ஒன்றிய அரசின் பிரதிநிதி ஒருவரை அழைத்து சென்று மதுரையில் அந்த பணியினை தொடங்கிட வேண்டும் என்று அந்த ஜைகா அமைப்பின் துணைத் தலைவரை சந்தித்து கோரிக்கையை விடுத்திருந்தோம். அவர்களும் கூட படிப்படியாக இங்கே பிராகிரஸை காட்டினால் நிதி ஒதுக்க அவர்களும் தயார் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த தகவல் ஒன்றிய அரசின் இன்றைய புதிய அமைச்சருக்கு தெரிவித்து
விரைந்து கட்ட நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவோம். இல்ல, இப்ப ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை பொறுத்தவரை குறிப்பாக மற்ற இடங்களில் கட்டப்படுகிற அந்த எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு நிதி ஒதுக்கீடு என்பது ஒன்றிய அரசின் நிதி ஒதுக்கீடு. அன்றைக்கு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது இதற்கு நிதி ஒதுக்கீடு என்பது ஜப்பான் கூட்டுறவு பன்னாட்டு முகமையிடத்தில் என்று அறிவித்தார்கள். அப்போதே தமிழ்நாடு அரசு விழித்துக் கொண்டு எல்லா மாநிலங்களிலும் கட்டப்படுகிற எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு ஒன்றிய அரசின் நிதி ஆதாரம் தருகிற போது இதற்கு மட்டும் ஜப்பானை கை காட்டுகிறீர்களே என்று சொல்லி அதை தவிர்த்து ஒன்றிய அரசின் நிதி ஆதாரத்தை பெற்றிருப்பார் என்று சொன்னால் இந்நேரம் அந்த பணி முடித்து மக்களின் பயன்பாட்டிற்காக வந்திருக்கும். ஆனால் அந்த காரியத்தை அவர்கள் செய்ய தவறியதன் காரணமாக கடன் வாங்கித்தான் கட்ட வேண்டும் என்கின்ற அந்த நிலை இருந்த காரணத்தினால் அது இப்போது தற்போது தள்ளி போய்கொண்டே இருக்கிறது. இந்த நிலையில்தான் கடந்த 3 ஆண்டுகளாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒன்றிய அரசின் சார்பில் எய்ம்ஸ் கல்லூரியில் ஒரு 50 மாணவர்கள் ஆண்டொன்றுக்கு புதிதாக சேர்க்க வேண்டும் என்கின்ற நிலை வந்தபோது நாம் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தியாவது மாணவர்களை சேர்த்தாலாவது அந்த கட்டிடத்தை கட்டுவார்கள் என்கின்ற வகையில் தான் தமிழ்நாடு அரசு குறிப்பாக மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதல்வர் அவர்கள் ஒப்புக்கொண்டு அந்த மாணவர்கள் ராமநாதபுரம் மருத்துவக் கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசின் மருத்துவக் கல்லூரியில் எய்ம்ஸ் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 4வது ஆண்டுக்கான அட்மிஷன் தற்போது நடைபெறவிருக்கிறது. 19ஆம் தேதி மெரிட் லிஸ்டுக்கு பிறகு ஒரு 50 மாணவர்கள் சேர்க்கப்படவிருக்கிறார்கள். இந்த நிலை இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நிச்சயம் வரும், காலம் கடந்து வரும் என்கின்ற நம்பிக்கை இருக்கிறது. எதுங்க? அது சம்பந்தமா மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலை பெற்று ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையை சந்திக்கவிருக்கிறோம். சந்தித்ததற்கு பிறகு அவர்கள் எந்த மாதிரியான ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார்கள் என்பது பிறகுதான் தெரிய வரும். அது தெரிந்ததற்கு பிறகு உங்களிடத்தில் தெரிவிப்போம். வேற எங்க இல்ல, நம்ம ஏற்கனவே அது உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அதுல நம்ம வெற்றியும் கண்டு கடந்த ஆண்டு அது அந்த 50% இடஒதுக்கீடு என்பது முழுமை பெற்றிருக்கிறது. இல்ல, வெளிநாடுக்கு எல்லாருமே போயிட முடியாது. எல்லாருமே வெளிநாட்டுக்குலாம் அனுப்புறதில்ல. அந்த மாதிரி ஒன்றும் கொள்கை ரீதியான ஒரு இது அதாவது போயிருக்கிறதோ அங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க, எவ்வளவு பேர் போனாங்க அப்படிங்கிற தகவலை தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு ரெகுலர் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் தான். உடல் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகள் என்பது உடல் உறுப்பு தானம் செய்வதற்கு முதல்ல முன் வரணும். இப்ப அதுக்கான எல்லா ஹாஸ்பிட்டலுக்குமே நம்ம லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம். முதல்ல நிறைய லைசன்ஸ் இல்லாம இருந்தது. இப்ப எல்லா மருத்துவமனைகளுக்கும் லைசன்ஸ் கொடுத்துருக்கிறோம். அதாவது ஆர்கன் ஹார்வெஸ்ட் லைசன்ஸ்ங்கிறது அது இப்ப எல்லா மருத்துவமனைகளுக்கும் தரப்பட்டிருக்கிறது. இப்ப பெரும்பகுதியா தர்மபுரி மாதிரியான ஒரு சின்ன மாவட்டங்கள்ல கூட அந்த உடல் உறுப்பு தானம் செய்வதில் ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கிறது. மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் கடந்த ஆண்டு செப்டம்பர் திங்களில் உடல் உறுப்பு தானம் செய்பவர்களுக்கு அரசு மரியாதை செலுத்தப்படும் என்கிற ஒரு அறிவிப்பு வெளியிட்டதற்கு பிறகு இந்த ஆண்டு இதுவரையே 200 தாண்டி, அந்த அறிவிப்பு பிறகு 225 தாண்டி இருக்கு அந்த அரசு மரியாதை செலுத்தியது என்பது. ஆக ஜனவரியிலிருந்து இதுவரைக்குமே 150 தாண்டி இருக்கு. ஒரு 150 160 வரும்போது இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் ஸ்டேட் வருவோம். இந்த ஆண்டு யாரும் அசைக்க முடியாத இடத்திற்கு நாம வரத்துக்கு காரணம் இந்த உடல் உறுப்பு தானம் செய்தவர்களுக்கு அரசு மரியாதை என்கின்ற அறிவிப்புக்கு பிறகு ஏற்பட்டிருக்கிற விழிப்புணர்வு. நிச்சயம் அது மதுரையிலையும் கூடணுங்கிறது எங்களுடைய விருப்பம். இது சம்பந்தமா ஏற்கனவே மதுரையில் இருக்கிற முதல்வர் உள்ளிட்ட அலுவலர்களோடு பேசியிருக்கிறோம். ஒன்று கன்வின்ஸ் பண்ணணும், இறந்தவங்க மூளைச்சாவு அடைந்தவர்களிடத்தில் அவங்களோட ஒப்புதலை பெற வேண்டும். அது மாதிரி ஒப்புதலை பெறுவதற்கு அவர்களிடத்தில் பேசி தான் அந்த அந்த நிலை இருக்கிறது. மற்றபடி சட்டப்பூர்வமாக அவங்க கையில இருந்து ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கான லைசன்ஸ் அந்த மாதிரி எந்த தடங்களும் இல்லை. அதனால நீங்களும் கூட இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற முயற்சிக்கு நீங்களும்
இங்கிருந்து உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இல்லை, எல்லாருக்கும் கொடுத்துருக்குங்க. அதாவது பெண்டிங் இருந்ததுமே என்னன்னா, இந்த போர்ட்டல், ஒன்றிய அரசோட போர்ட்டல் மொத்தம் அது 18,000 ரூபாய். 18,000 ரூபாயில 14,000 ரூபாய் 13,000 ரூபாய் நம்ம மாநில அரசு தரோம். 5,000 ரூபாய் வந்து ஒன்றிய அரசு தருது. அவங்க அந்த 5,000 ரூபாய் கொடுக்குறப்ப அந்த போர்ட்டலில் அவங்க லிஸ்ட்டு அப்லோட் பண்ணுறதுல ஏற்பட்ட குழப்பம் ஒரு 2-3 வருஷமா நீடிச்சது. இப்போ அது படிப்படியாக நீங்கி எல்லாருக்குமே கொடுத்துருக்குறாங்க. எங்கேயாவது கொடுக்கலங்கிற தகவல் சொன்னீங்கன்னா கொடுக்க சொல்லலாம் உடனே.